சொல்லி ஏமாத்தி சாப்பிடுறதுக்குள்ள சட்டங்களை தரக்கூடிய கடவுளா? நிச்சயமாக இது கடவுள் சொன்னதல்ல, சொல்லி இருக்க முடியாது. கடவுள் இப்படி சொல்ல மாட்டார். ஏன்? எங்களுக்கு கடவுள் சொல்றார் ஒரு இடத்துல, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். எங்களுக்கும் குர்ஆன் வேத கருத்தமே இப்படி சொல்லுவார். அங்க காப்பிடிக்கப்பட்டமா? எது காப்பிடிக்கப்பட்டது? இந்த புரோகிதம் இருக்கிறா காப்பிடிக்கப்பட்டதுன்னா ஐயா அவர்கள் எது காப்பிடிக்கப்பட்டது? சீட்டு காப்பிடிக்கப்பட்டுச்சுங்கிறீங்களா? இந்த புரோகிதம் காப்பி அடிக்கப்பட்டுச்சுங்கிறீங்களா? கொஞ்சம் நீக்கி சேர்த்து விளையாண்டு இருக்கிறவன் அது காப்பி அடிக்கப்பட்டுச்சுங்கிறீங்களா? ஒரு ஜாதிக்காரன் தான் கோயிலுக்குள்ள படைக்கிறதுக்கு உரியவன், மற்றவெல்லாம் கையை கட்டிக்கிட்டு பின்னாடி நிக்கிறவன் சொல்றீங்களே, அது காப்பி அடிக்கப்பட்டுச்சா? அல்ல இன்னும் வரப்போகுது பட்டியல், இதெல்லாம் காப்பி அடிக்கப்பட்டுச்சான்னு சொல்லுங்க. சும்மா காப்பி அடிக்கப்பட்டுச்சுன்னா இன்னமும் குப்பை வண்டி வண்டியா வச்சிருக்கிறேன், எல்லா குப்பையும் விடுறோம் பாருங்க, இதெல்லாம் காப்பீடிக்கப்பட்டுச்சான்னு முடிவுக்கு வாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு இனத்தை உயர்த்துவதற்காக அது எழுதப்பட்ட யூத இனத்தவர்களுடைய அவர்களை பெருமையை நிலைநாட்டுவதற்கான புஸ்தகம் இது. கடவுளுக்கு இந்த புஸ்தகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் பாருங்க, இது பாருங்க, இதை நானே படிக்கிறப்ப நல்லா இருக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயிடம், நீ ஆரோனோடு பேசி இதை சொல். கர்த்தர் சொல்றாருங்க, உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன், நல்லா கவனிக்கணும், அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் கடவுளின் அப்பத்தை படைக்கும்படி கிட்டி வரலாகாது. யார் வரக்கூடாதுங்க? அங்கவீனம் உள்ளவன் கடவுளுக்கு படைக்க லாயக்கு இல்லை. அங்கவீனம் உள்ள ஒருவனும் கிட்டி வரலாகாது. குருடன், சப்பானி, முகவிகாரம் உள்ளவன், என்னை மாதிரி படம் இருக்கு, முகவிகாரம் உள்ளவன், அளவுக்கு மிஞ்சி நீண்ட அவயவம் உள்ளவன், ஐயா ஜவமணி மாதிரி கொஞ்சம் உயரமா இருந்தா அவர் வரக்கூடாது. அளவுக்கு மிஞ்சி நீண்ட அவயவம் உள்ளவன், கால் ஒடிந்தவன், கையொடிந்தவன், குறிப்பா நம்ம காஞ்சியாரெல்லாம் வரக்கூடாது, வாசிச்சாரா இல்லையா? அவர் ரொம்ப உயரமா இருக்காரு சாலம். அளவுக்கு மிஞ்சி நீண்ட அவயவம் உள்ளவன், கால் ஒடிந்தவன், கையொடிந்தவன், கூணன், அதிகம் மெலிந்தவன், பூ விழுந்த கண்ணன், சுரியன், அசருள்ளவன், அசர்னா எச்சித்தல் மூமாங்க, அது அசருமாங்க, அசருள்ளவன், விதை நசுங்கினவன் ஆகிய இவர்கள் கிட்டி வரலாகாது. கொண்டு வரக்கூடாதா? கர்த்தருக்கு கிட்ட நெருங்கக்கூடாது. கர்த்தருக்கு படைக்கிற தொழிலுக்கு இவர்கள் ஆயக்கு இல்ல. இது என்ன ஆணலகம் போட்டி நடக்குதா? நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஆணலகம் போட்டிக்குள்ள தகுதி இல்ல, அல்லது மணமக்களை தேர்வு செய்யக்கூடிய தகுதியும் இல்ல. மணமகன் தேவைங்கிற விளம்பரத்தில் வேண்டுமானால் இப்படி வரலாம். குருடை வேணாம், நொண்டி வேணாம், முடம் வேணாம், மெலிஞ்சவன் வேணாம், கட்டையன் வேணாம், நெட்டையன் வேணான்னு சொல்லலாம். ஆனா கடவுள் வந்து உள்ளத்தை பாப்பாரா? இவனை கண்ணு இருக்கு, அவர் தானே நொண்டியா படைச்சாரு, அவர் தானே சூடனை ஆக்கினாரு, அவர் தானே விகாரம் உள்ளவனை படைச்சாரு, அவர் தானே உயரமா படைச்சாரு, அவர் தானே அவ்வளவு பண்ணினாரு, சொரிய தந்தாரு, இவ்வளவு தந்து விட்டு சொரிய வராது, அவன் வராது, இவன் வராது. ஆனா ஒரு ஹோட்டல்ல எழுதலாம், பெருவியாதி ஆஸ்தானம் உள்ள வரக்கூடாது. கர்த்தர் எழுதலாமா? கடவுள் எழுதலாமா? சொல்லுங்க. கடவுளுடைய சந்நிதிக்கு வர்றதுக்கு தகுதி இது இறைவாதம். நம்புறீங்க நீங்க? யோசிச்சு பாருங்க, நம்ப முடியுமா? இதே இருக்கு. அப்ப மனித சமுதாயத்தை வந்து கடவுளை விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக செஞ்ச சதி திட்டம் ஒரு சாரார. இந்த உயர்ந்த ஜாதிக்காரங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் எப்பவுமே உண்டுங்க. ஒரு மாதிரி அழுக்கு சட்டப்பட்ட கிட்ட உட்கார விட மாட்டாங்க. இந்த நொண்டி ஏன் போனா இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டான். நல்ல உறுப்புகள் நல்லா இருந்தாங்க, ட்ரெஸ் நல்லா பண்ணுவான். ஆள் ஒரு மாதிரியா இருந்தான்னா அவன் ட்ரெஸ் பண்ணவனும் நல்லா இருக்காது, பார்க்க ஒரு மாதிரியா இருப்பான். கிட்ட வந்து ஒட்டிக்கிறோமோ, இவங்க நம்ம மதிப்பு குறைஞ்சிருமோ இப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் கர்த்தருடைய சபைக்கு உள்ளவோ, அது ஆணலகன் போட்டிக்கு தகுதியான ஆள் மட்டும்தான் கர்த்தருடைய சபைக்கு வரணும், மற்றவன்லாம் வரக்கூடாது. குடுமை, இந்த குடும்பம் அங்கே இருந்து வந்தாங்க. சில பேர் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாதுன்னு பெரியார் வந்து போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அங்க வறுக்க வேண்டிய ஆள் பெரியார், இங்க வறுக்க வேண்டிய ஆளை கிடையாது, அங்க விருந்து போராடி இருக்கணும். சரி, இதெல்லாம் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நானே படிச்சிருக்கேன். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடி நீங்களும் எனக்கென்று பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நீங்கள் என்னுடையவராய் இருக்கும்படி நான் உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் பண்ணி உங்களை பிரித்தெடுத்தேன். குர்ஆன் சொல்லுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து உங்களை படைச்சோம். யாரிடத்துல இறைவனுடைய அச்சம் இருக்குதோ அவன் சிறந்த வேண்டும் என்ற குர்ஆன் சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? பைபிள்ல கடவுள் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய, நீங்கள் இஸ்ரவேலர்கள், அதாவது யூத இனம், அதாவது ஆரிய இனம், நீங்கள் என்னுடைய என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் வித்தியாசம் பண்ணி உங்களை பிரித்து எடுத்துட்டேன். கடவுள் தாங்க சொல்றானா இல்ல வரலாசிரமோ?
வர்ணாசிரமம் இங்க இருந்தா பிறந்துச்சு. வர்ணாசிரமம் தலையில பிறந்தவன், வயிற்றுல பிறந்தவன், முழங்கால பிறந்தவன், காலில் பிறந்தவன் எங்க இருந்து வந்துச்சு? இந்த கர்த்தர் தான் வித்தியாசம் பண்ணிட்டாரு. கர்த்தர்ல எவ்வளவு பண்ணிருக்கிறாரு, இவ்வளவு வேலைக்கு. இதான் வேதமா? இது ஒரு வேதம்னா இது நம்பனப்ப இதே இந்த கொள்கை தான் எடுத்து நடக்கணும். வேதம்னா படிச்சு ரசிக்கிறதுக்கு உள்ளது இல்லையே. அப்ப இந்த வேதம் அவங்க நம்பிட்டாங்கன்னா கடவுள் கட்டளைன்னு, அப்ப இதை நம்பணும். அப்ப இந்த பைபிள்ல நம்பக்கூடிய கீழ் ஜாதி மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க? கீழ் ஜாதி இஸ்லாத்துல கிடையாது. கீழ் ஜாதியில் இருக்கிறவங்க என்ன செய்ய போறாங்க? இல்லடா நம்ம இது நம்ம தீண்டத்தகாதவன் சொல்றாங்க. கடவுள் நமக்கு இருக்கிற கடவுள் முடிவு போற வேணாமா? வச்சு பாருங்க. ஆரியர்களுக்கு உள்ள ஒரு வேதம் அது. ஆரியர்களுடைய வேதம் ஒத்துக்கணும். அவங்கள தூக்கக்கூடிய வேதம். அவங்க அதை கடைபிடிக்க முடியும். திரும்பி அது மாதிரி செய்வாங்க. நான் தான் கடவுளுக்கு நெருக்கமானவன் செய்வாங்க. அவங்களுக்கு சரி, எல்லா மக்களுக்கும் சரியா வருவான். நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மக்களுக்குலாம் இந்த வேதம் ரொம்ப காஸ்ட்லியான வேதமா தெரியுது. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏழை வாழைக்கெல்லாம் ஒத்து வர்ற வேதம் இல்லைங்க. இதெல்லாம் பெரிய உயர் ஜாதியா போய் பறக்கணும். பணக்காரன் அவரை தனியா வச்சா கூட கஷ்டப்பட்டு ஆயிடலாம். உயர் ஜாதியா போய் பறக்க முடியுமா? முடியாது. நமக்கெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். அதுக்குத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் விளங்கி இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்க. சரி, இதுல ஒரு வேடிக்கை கேளுங்க. இந்த கடவுளுக்கு படைக்கிறாங்க பாருங்க பொருள். இந்த பொருளை நான் திங்கலாமாண்டா திங்கக்கூடாது, இவர் திங்கலாமாண்டா திங்கக்கூடாது, அவர் திங்கலாமாண்டா திங்கக்கூடாது. யார் திங்கணும்? அதான் லேவியர். லெவ சொன்ன அவர் தான் திங்கணும். லெவ அதான் ஆரியரு, ஐயரு, அவர் தான் திங்கணும். இங்க பாருங்க, அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. ஆசாரியன் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது. ஆசாரியன்னா மதகுரு. மதகுரு வீட்டுல தங்கி இருக்கிறவனும் அவங்கிட்ட கூலி வேலை செய்கிறவனும் கூட பரிசுத்தமானதை புசிக்க கூடாது. நல்லது திங்கிறதுக்கு நாங்க மிச்சமா போனா கூட அதுல கொஞ்சம் மாட்டு மூத்திரத்தை ஊற்றி அவனுக்கு கொடுக்கணும், அசுத்தமாக்கி. பரிசுத்தமான திங்க கூடாதுங்க. பரிசுத்தமானதை திங்கிறதுக்கு ஒரு ஜாதி, கூலிக்காரனுக்கு வேற மாதிரியான உணவு. கொத்தடிமை பாத்தீங்களா? கொத்தடிமைக்கு எதிராக போராட்டம் நடத்துறீங்க, இதுக்கு எதிராக நடத்தணும். இது வேதம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமையான சட்டத்திட்டங்கள் பாருங்க. அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. ஆசாரியன் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது. ஆசாரியனுடைய குமாரத்தி, இது லேவியராகமம் 22:10 அடுத்து படிக்கிறது. ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவைகளின் படைப்பிலே புசிக்கலாகாது. அவ ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவ வேற ஜாதிக்காரனை போய் லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னு சொன்னா அவளும் புசிக்க கூடாது. அதெல்லாம் பாருங்க எப்படி அதே மாதிரியான கலாச்சாரம். அப்படியே இந்த மனுசுமிருதிக்கு ஒரிஜினல் தான். இங்க இருந்து காப்பி சமஸ்கிருதத்தில் ஜெராக்ஸ் காப்பி. ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே 5இல் 1 பங்கு அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடு கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். ஒருத்தன் இந்த கீழ் ஜாதியில உள்ள ஒருத்தன் அந்த பரிசுத்தமானதை எடுத்து தின்னுட்டான்னு சொன்னா இந்த ஆசாரியார் என்ன பண்ணணும்? 1க்கு 5 பங்கு பெனால்டி போட்டு கொண்டாந்து குடுறான்னு வாங்கணும். அதை இஸ்ரவேல் ராஜாக்கள் ஆட்சி பண்ணக்கூடிய நாட்டில் அந்த ஆட்சி செய்து கொடுக்கும். கர்த்தருடைய கட்டளையில என்ன இது சட்டமா? சரி, அப்ப நல்லா கேளுங்க. அப்ப இவன் சொல்றானா இல்லையா? காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்து, நான் செஞ்சா ஒரு தண்டனை, நீ செஞ்சா ஒரு தண்டனை. என்ன இது? உன்கிட்ட உள்ள சுத்தமான தின்னுட்டான்னு சொன்னா வேணும்னா அதையே திருப்பி கேளு. ஏண்டா திண்டு? இவன் திண்டுட்டான்னு சொன்னா கீழே உள்ள மக்கள் 5 மடங்கு சேர்த்து கொண்டாந்து கொடுக்கணுமா இவனுக்கு? ஆசாரிய விட்ட மட்டும் திங்க கூடாதான். புரோகிதத்தை எல்லாம் தகர்த்து தரைமட்டமாக்குன்னு நான் சொன்ன நேரத்து அது ஐயா அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. புரோகிதம் கூடாதுன்னு. புரோகிதம் கூடுன்னு பைபிள் சொல்லுது. புரோகிதம் கூடாது என்பது அவர்களுடைய கொள்கையாக இருந்தால் இந்த பைபிளை இனிமே அவங்க வேதம் சொல்ல முடியாது. இல்லைன்னா புரோகிதத்தை ஆதரிக்கிறார்கள் அர்த்தம். புரோகிதத்துக்கு பச்சையா வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எப்படி ஒரு வேதம் அவங்க நம்ப முடியும்? மனசாட்சிப்படி புரோகிதத்தை நானும் எதிர்க்கிறேன் ஐயா சொன்னார்கள். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியானால் அவர்கள் புரோகிதத்தை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் புரோகிதத்தை வக்காலத்து வாங்கக்கூடிய இந்த புத்தகத்தை வேதம் சொல்லக்கூடாது. இன்னும் கேளுங்க, தொடர் நிறைய இருக்கு. அடுத்த வரையை நான் வேகமாக முடிக்கிறேன், பாதி கூட முடியல. உரையை 2ஆம் கட்டமாக நிறைவு செய்திருக்கிறார்கள். மீண்டும் தொடர இருக்கின்றார்கள். காலையில் அவர்கள் வைத்த வாதத்திற்கு இன்னும் ஐயா ஜெகமணி அவர்கள் மறுப்புவாதத்தை தெரிவிக்கவில்லை. அதாவது ஒரு வாதத்தை எடுத்து வைத்தால் அதில் எந்தவித மறுப்பும் சொல்லவில்லை என்றால் அது ஏற்புடையதாகி விடுகிறது. ஆகையாலே அந்த
அந்த வாதத்திற்கு ஒரு மறுப்புரையை தந்துவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் வைக்க வேண்டும். ஆகையாலே அந்த வகையில் நீங்கள் மீண்டும் வாதத்தை தொடர வேண்டும் என்று இந்த சமயத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு எடுத்த சட்ட திட்டங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலன்னு சொன்னாங்க. நான் சில விஷயங்களுக்கு சொல்லிட்டு